சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்த சம்பவத்தை கண்டித்து அதிமுக இன்று போராட்டம் நடத்தவுள்ளது. இன்று காலை 10 மணிக்கு பல்கலைக்கழகம் அருகே போராட்டம் நடத்தவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இச்சம்பவத்தை கண்டித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இப்படியொரு கொடூரம் நிகழ்ந்தது வெட்கக்கேடானது என சாடியிருந்தார். சட்டம் ஒழுங்கை திமுக அரசு பின்னோக்கி தள்ளியிருப்பதாகவும் குற்றஞ்சாட்டியிருந்தார். குற்றத்தில் தொடர்புடையவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனை அளிக்கப்பட வேண்டும் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பதிவிட்ட தாவேகா தலைவர் விஜய் மாணவிக்கு நடந்த சம்பவம் மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். அனைத்து இடங்களிலும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை உட்பட 4 மாவட்டங்களில் பாஜக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்கு வெளியே இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகளே இவை. போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் என்ன நடந்தது என்பதை பல்கலைக்கழக நிர்வாகமும் காவல்துறையும் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் பிரகாஷ் பேச்சுவார்த்தை நடத்திய போது ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் பல்கலைக்கழகம் விளக்கம் அளித்திருப்பதாக தெரிவித்ததால் போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெறுவதாக மாணவர் அமைப்பினர் தெரிவித்தனர். பல்கலைக்கழகங்கள் அதனுடைய பாதுகாப்பு என்பது உறுதி செய்திருக்கின்ற ஒரு கேள்வியை நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம். இந்த விஷயத்தில் தமிழக அரசும் பல்கலைக்கழக நிர்வாகமும் முதல்ல என்ன சம்பவம் நடைபெற்றிருக்கின்றத மக்கள் மத்தியில் சொல்லணும். காவல்துறையினர் விசாரணையை முறையாக நடத்திட வேண்டும் எனவும் மாணவர் அமைப்பினர் வலியுறுத்தினர். சென்னையில் அதிகாலையில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்தது. சென்னையில் நேற்று காலை முதலே மேகமூட்டங்கள் சூழ்ந்து காணப்பட்டது. அவ்வப்போது சாரல் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோன்று வடசென்னையில் வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை, வியாசர்பாடி, கொடுங்கையூர், புளியந்தோப்பு, பெரம்பூர், மணலி, எண்ணூர், துறைமுகம், திருவொற்றியூர் உள்ளிட்ட இடங்களில் சாரல் மழை பெய்தது. இந்நிலையில் சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவு 1 மணி முதல் விடியற்காலை வரை பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்தது. நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், தியாகராய நகர், சேத்துப்பட்டு, புரசைவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ந்த சூழல் நிலவியது. சென்னை, காஞ்சிபுரம் உட்பட 16 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் இன்று வலுவிழக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக நாளை வரை மழை இருக்கும் என கூறியுள்ளார். குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யும் என பிரதீப் ஜான் குறிப்பிட்டுள்ளார். வடகடலோர பகுதிகளான கடலூர், விழுப்புரம், புதுச்சேரியிலும் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என அவர் கணித்துள்ளார். அதேபோன்று கோவை, ஈரோடு, நீலகிரி, திண்டுக்கல், சிவகங்கை மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என தனது சமூக வலைதள பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருச்சி, நாமக்கல் ஆகிய மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என பிரதீப் ஜான் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் கடந்த 25 ஆண்டுகளில் 4 முறை மட்டுமே கிறிஸ்துமஸ் அன்று மழை பெய்திருப்பதாகவும் தனியார் வானிலை ஆய்வாளர் கூறியுள்ளார். டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள விளக்கம் திமுக அரசின் பொய்கள், நாடகங்களை வெட்ட வெளிச்சமாக்கி இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். அதில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க திமுக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்பதை மத்திய அரசு அம்பலப்படுத்தி இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் பிப்ரவரியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஏலம் தொடங்கியது முதல் நவம்பரில் ஏல முடிவு அறிவிக்கும் வரை தமிழ்நாடு அரசிடமிருந்து எந்தவித எதிர்ப்பும் வரவில்லை என்று மத்திய அரசு கூறியிருப்பதை எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். 10 மாதங்களில் ஒருமுறை கூட எதிர்ப்பு தெரிவிக்காதது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதை சட்டமன்றத்திலும் ஊடகங்கள் வாயிலாகவும் தான் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருவதாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். இதுவரை அதற்கு பதில் சொல்லாமல் அமைச்சரும் முதலமைச்சரும் மடைமாற்ற அரசியலை மட்டுமே செய்து வருவதாகவும் இபிஎஸ் சாடியுள்ளார். மேலூர் மக்களுக்கு திமுக அரசு மாபெரும் துரோகத்தை இழைத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள பழனிசாமி அதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு வழங்கிய ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் என தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வலியுறுத்தியுள்ளார்.
மதுரை நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் சுரங்கத்தை மறு ஆய்வு செய்வது குறித்து மத்திய அரசு அறிவித்திருந்த நிலையில் மாநில நீர்வளம் மற்றும் கனிமவளத்துறை அமைச்சர் துரைமுருகன் விளக்க அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் 2023 அக்டோபர் 3ஆம் தேதி மத்திய அரசுக்கு தான் எழுதிய கடிதத்தில் சுரங்கத்துறையின் ஏல நடவடிக்கை சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்தும் என்றும் ஒப்பந்தத்தால் உருவாகும் விளைவுகளை மாநில அரசே கையாள வேண்டி இருக்கும் என குறிப்பிட்டிருந்ததாக தெரிவித்துள்ளார். பல்லுயிர் பெருக்கம் வாய்ந்த பகுதி என்று தெரிந்தே ஏல நடவடிக்கையை மத்திய அரசு தொடர்ந்ததாகவும் துரைமுருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். சட்டம் ஒழுங்கு விவகாரத்தை மாநில அரசே கையாள நேரிடும் என்றும் சுரங்கத்தில் வரும் வருமானம் மாநில அரசையே சாரும் என்பதால் சுரங்கத்தை மாநில அரசின் எதிர்ப்பை மீறி மத்திய அரசு ஏலம் விட்டது ஏன் எனவும் துரைமுருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் சுற்றுச்சூழலை கருத்தில் கொண்டு இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு வழங்கிய சுரங்க ஏல ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் துரைமுருகன் வலியுறுத்தியுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவில் சொர்க்கவாசல் பிரவேசத்திற்காக இலவச தரிசன சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வைகுண்ட ஏகாதசியையொட்டி ஜனவரி 10 முதல் 19 வரை ஏழுமலையான் கோவிலில் சொர்க்கவாசல் திறந்திருக்கும். இந்த நாட்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை வழங்க திருப்பதி மறையில் ஓரிடம் உட்பட திருப்பதியில் மொத்தம் 9 இடங்களில் சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஜனவரி 10, 11, 12 ஆகிய 3 நாட்களுக்கான 1,20,000 இலவச தரிசன டோக்கன்கள் ஜனவரி 9ஆம் தேதி காலை 5 மணி முதல் வழங்கப்படும். ஜனவரி 13 முதல் 19 வரைக்குமான டிக்கெட்டுகள் சிறப்பு கவுண்டர்களில் ஒரு நாள் முன்னதாக பக்தர்களுக்கு வழங்கப்படும். சொர்க்கவாசல் திறந்திருக்கும் நாட்களில் பக்தர்கள் திருப்பதி மலைக்கு வர தடை இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரிசன டிக்கெட் அல்லது இலவச தரிசன டோக்கன் ஆகிய ஏதாவது ஒன்றை எடுத்து வரும் பக்தர்கள் மட்டுமே ஏழுமலையானை வழிபட அனுமதிக்கப்படுவர். கடலூர் பெரியப்பட்டு கடற்கரைக்கு சுற்றுலா வந்த பெண்களிடம் மது போதையில் அத்துமீறலில் ஈடுபட்ட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் பெரியப்பட்டு கடற்கரைக்கு குறிஞ்சிப்பாடி, அண்ணாநகர் பகுதியை சேர்ந்த 3 குடும்பத்தினர் சுற்றுலா சென்றனர். கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் மது போதையில் அங்கு வந்த இளைஞர்கள் சிலர் பெண்களிடம் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து பெண்களுடன் வந்தவர்கள் தட்டி கேட்டதால் இருதரப்புக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். இந்த விவகாரம் தொடர்பாக புதுச்சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கடற்கரையை ஒட்டியிருக்கக்கூடிய தியாகவள்ளி, அக்கடவள்ளி பகுதியை சேர்ந்த 5 பேரை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் காவிரி ஆற்றில் கலந்த அனல் மின் நிலைய எண்ணெய் அகற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் கடந்த 19ஆம் தேதி நிலக்கரி சேமிப்பு தொட்டி சரிந்து விழுந்ததில் பர்னஸ் ஆயில் செல்லக்கூடிய குழாய் சேதமடைந்து எண்ணெய் வெளியேறி காவிரி ஆற்றில் கலந்தது. ஆற்றில் கலந்த எண்ணெய் கழிவுகளை அகற்றக்கூடிய பணி 2வது நாளாக நடைபெற்றது. வைக்கோல் மூலமாக பெரிய வடக்கயிறு தயாரிக்கப்பட்டு தண்ணீரில் மேற்கொண்டு ஆயில் பரவாமல் தடுக்கப்பட்டது. தொடர்ந்து பரிசலில் சென்று வைக்கோல் கயிறு மூலமாக எண்ணெய் கசிவுகளை ஓரிடத்தில் சேகரித்து செப்டிக் டேங்க் வாகனம் மூலமாக வெளியேற்றக்கூடிய பணி நடைபெற்றது. இந்நிலையில் காவிரி ஆற்றில் கலந்த எண்ணெய் கழிவுகள் அகற்றப்பட்டதாக அனல் மின் நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதே நேரம் எம்ஜிஆர் பாலம் கீழ் தண்ணீரில் மிதக்கக்கூடிய எண்ணெய் கழிவுகள் அகற்றப்படாமல் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் பொதுப்பணித்துறையும் சேர்ந்து இந்த மாதிரி அந்த இருக்க தண்ணியில் இருக்க அந்த கழிவுகள்லாம் எடுத்து அகற்றினா அந்த மீனுங்க உயிர் வாழறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. அதனால தயவு செஞ்சு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இந்த விவகாரத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தோட்டத்திற்குள் புகுந்து கரும்புகளை உண்ட யானைகள் சைரன் ஒலி கேட்டதும் தெரித்து விடும் காட்சிகளை இவை. கோவை மாவட்டம் தடாகம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் குட்டி உட்பட 9 யானைகள் கொண்ட யானை கூட்டம் சுற்றி வருகிறது. கடந்த சில தினங்களாக இவை மலையடிவார தோட்டங்களில் பயிர்களை சாப்பிட்டு வருகின்றன. இந்நிலையில் நஞ்சுண்டாபுரம் கிராமத்திற்குள் புகுந்த யானைகள் சுரேஷ் என்ற நபரின் தோட்டத்திற்குள் புகுந்து வெட்டி வைக்கப்பட்டிருந்த கரும்புகளை சாப்பிட்டன. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் சைரன் ஒலி எழுப்பி யானைகளை விரட்டினர். சைரன் ஒலி கேட்டதும் யானைகள் இடத்தை காலி செய்து அங்கிருந்து வேகமாக ஓடின. திருச்சியில் இருந்து கோலாலம்பூர் செல்லும் ஏர் ஏசியா விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 20 மணி நேரம் காலதாமதமாக புறப்பட்டுச் சென்றதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர்.
செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு திருச்சி விமான நிலையத்தில் இருந்து ஏர் ஏசியா விமானம் 150 பயணிகளுடன் மலேசியா தலைநகர் கோலாலம்பூர் புறப்படுவதற்கு தயாராகிக் கொண்டிருந்தது. அப்போது விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதால் பயணிகள் அனைவரும் விமான நிலைய ஓய்வு அறைக்கு அழைத்து வரப்பட்டனர். அவர்களுக்கு நேற்று பிற்பகல் 3 மணி வரை உணவு, குடிநீர் வழங்கப்படவில்லை. சிறுவர்கள், முதியவர்கள் தங்குவதற்கு போதிய ஏற்பாடுகள் செய்து தரவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் பயணிகள் விமான நிறுவன ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நண்பர் ஒருத்தர் அவர் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் அவருக்கு ஒரு மீட்டிங்கு. அவர் போய் மீட்டிங்கை நேற்று நைட்டு போயிட்டு காலையில் அட்டன் பண்ணி இன்றைக்கி நைட்டு 7 மணிக்கு ரிட்டர்ன் ஆகிறார். அவர் 7 மணிக்கு இங்கே இருக்கிற எந்த மீட்டிங் ஆகிட்டோம் அவர் பிஸ்னஸ் போச்சு. நிறைய பேருக்கு நிறைய செலவு. ஒரு வழியாக இரவு 7 மணி அளவில் கோலாலம்பூர் செல்லும் விமானம் வந்தடைந்தது. அதன் பின் நேற்று முன்தினம் புறப்பட வேண்டிய விமானம் 20 மணி நேர தாமதமாக நேற்றிரவு திருச்சியில் இருந்து கோலாலம்பூர் நோக்கி புறப்பட்டுச் சென்றது. மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் ஓடும் 2 நதிகளை இணைக்கும் திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். யமுனை ஆற்றின் கிளை நதிகளான கென் நதி மற்றும் பெட்வா நதியை இணைக்கும் திட்டத்திற்கு கடந்த 2021ஆம் ஆண்டு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 100வது பிறந்த நாளையொட்டி பிரதமர் மோடி அதற்கு அடிக்கல் நாட்டினார். केन नदी का जल प्रवाह करते हुए हमारे माननीय प्रधानमंत्री जी और उनके कर कमलों द्वारा इन दोनों नदियों का अति सुंदर और रमणीय संगम केन और बेतवा नदियों का ये ऐतिहासिक मिलन देवी सजनों सदियों तक இந்த திட்டத்திற்காக 2 கிலோமீட்டர் சுரங்கத்துடன் 221 கிலோமீட்டர் தொலைவுக்கு கால்வாய் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தால் 2 மாநிலங்களில் 10,62,000 ஹெக்டேர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் 62 லட்சம் பேருக்கு குடிநீர் வசதி கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தால் பன்னா புலிகள் காப்பகத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்று கூறி காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. டெல்லியில் நாடாளுமன்ற வளாகம் அருகே இளைஞர் ஒருவர் தீக்குளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நேற்று மாலை நாடாளுமன்ற கட்டடத்தின் எதிரே உள்ள ரயில்வே பவன் அருகே வந்த இளைஞர் ஒருவர் திடீரென தீக்குளித்தார். இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ரயில்வே காவலர்கள் அவரது உடலில் பற்றி எரிந்த தீயை அணைத்தனர். அதன்பின் அவரை மீட்டு அருகே உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். அந்த நபரிடம் இருந்து பாதி எரிந்த நிலையில் கிடைத்துள்ள கடிதத்தை காவலர்கள் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் தீ வைத்துக் கொண்டவர் உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பத்தைச் சேர்ந்த ஜிதேந்திரகுமார் என்பது தெரியவந்தது. மேலும் தனிப்பட்ட பிரச்சனையால் அவர் தீக்குடித்ததாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற கட்டட வளாகத்தில் காவலர்கள் குவிக்கப்பட்டனர். இரவை பகலாக்கும் விதமாக நடைபெற்ற கண்கவர் ஒலி ஒளி லேசர் ஷோ தான் இது. குஜராத் மாநிலத்தின் கலாச்சாரத்தை பறைசாற்றும் விதமாக ஆண்டுதோறும் அகமதாபாத்தில் உள்ள கன்காரியா ஏரியில் திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான திருவிழாவை முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் நேற்றிரவு தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கன்காரியா ஏரியில் கண்கவர் ஒலி ஒளி லேசர் ஷோ நடைபெற்றது. ஜெய்ஹோ உட்பட பல்வேறு பாடல்களுக்கு ஏற்றவாறு லேசர் விளக்குகள் கண்டு ரசித்ததுடன் தங்களது செல்போனில் புகைப்படமும் எடுத்துக் கொண்டனர். இந்த திருவிழாவானது வரும் 31ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. இடஒதுக்கீட்டுக்கே முட்டுக்கட்டையாக இருக்கும் பாஜக கூட்டணியை விட்டு அன்புமணி வெளியேறுவாரா என அமைச்சர் சிவசங்கர் கேள்வி எழுப்பியுள்ளார். வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தால் திமுக கூட்டணியை ஆதரிக்க தயார் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசியிருந்தார். அதற்கு பதிலளித்துள்ள அமைச்சர் சிவசங்கர், தேர்தல் நெருங்கும் போது வன்னிய மக்களை பகடக்காயாக வைத்து கூட்டணி பேரத்தை பேசும் பாமக தற்போது அடுத்த தேர்தலுக்கு தயாராகிவிட்டதாக விமர்சித்துள்ளார். துரைமுருகன் குறித்து அன்புமணி தெரிவித்த கருத்துக்கு பதிலடி கொடுத்த அமைச்சர், பாமகவிற்காக அன்று தொட்டு இன்று வரை உழைத்த மூத்த தலைவர்கள் இருந்தும் அன்புமணியை அடுத்த தலைவராக்கியது எதனால்? பாமகவில் வேறெவருமே அன்புமணி அளவிற்கு உழைக்கவில்லையா என்று கேட்க எவ்வளவு நேரம் ஆகும் என குறிப்பிட்டுள்ளார். இடஒதுக்கீடு குறித்து அன்புமணி வீரவசனம் பேசுவதாக அமைச்சர் விமர்சித்துள்ளார். மேலும் உண்மையிலேயே மிகவும் அக்கறை இருந்தால் கூட்டணியில் இருக்கும் மத்திய பாஜக அரசை பணிய வைத்து சாதிவாரி மக்கள் கணக்கெடுப்பை நடத்த சொல்ல வேண்டும் எனவும் அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அதையெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீர்கள் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் என்றும் தெரிவித்துள்ளார். நாளையே பாஜக கூட்டணியிலிருந்து விலக தயார் என பாமகவின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். இடஒதுக்கீட்டுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் பாஜகவுடனான கூட்டணியில் இருந்து விலக தயாரா என
அமைச்சர் சிவசங்கர் எழுப்பிய கேள்விக்கு ஜி.கே. மணி பதிலளித்துள்ளார். அதில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் விவகாரத்தில் மத்திய அரசுக்கு பங்கு இல்லை என தெரிவித்துள்ளார். மேலும் அன்புமணி ராமதாஸ் கூறியதைப் போல திமுகவுக்கு நிபந்தனை இல்லாத ஆதரவு வழங்க தயார் என்றும், அப்படி செய்தால் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை திமுக அரசு நிறைவேற்றுமா என்றும் ஜி.கே. மணி கேள்வி எழுப்பியுள்ளார். இப்போது உள்ள தடைகள் அனைத்தும் பாஜக அணியிலிருந்து பாமக வெளியேறினால் உடனடியாக விலகிவிடுமா என்றும் அவர் வினவியுள்ளார். 25 ஆண்டுகளாக பாமக தலைவராக தாம் இருந்ததை குறிப்பிட்டுள்ள ஜி.கே. மணி, அதன் பிறகுதான் அன்புமணிக்கு அந்த பதவி வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இப்போதும் கூட தனக்காக கௌரவ தலைவர் பதவி உருவாக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஜி.கே. மணி சுட்டிக்காட்டியுள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை மக்கள் வீழ்த்தப் போவது உறுதி என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.